Hi friends, நான் உங்கள் இருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் கவர்மெண்ட் லேப்டாப் தான் இருக்குது, அல்லது வந்து ரேம் வந்து 2GB 4GB தான் இருக்குது, என்னால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ சீரிஸ். ஸோ இந்த வீடியோ சீரிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆன்லைன் ஐடிஇ யூஸ் பண்ணி எப்படி வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணுறது. அதாவது இப்போ வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இப்போ ஓவரால் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கூகுளோடைய ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆப் எப்படி நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதில் எப்படி சேஞ்சஸ் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம், அண்ட் ஏபிஐ எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், ஃபயர்பேஸ் எப்படி வந்து லிங்க் பண்ணலாம், அண்ட் ஜிமெயில் லாகின் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து ஆப் எப்படி பில்ட் எடுத்து நம்ம மொபைலில் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் அந்த கான்செப்ட். அண்ட் ஃபைனலாக எப்படி வந்து நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கான்செப்ட் வந்து இந்த வீடியோ சீரிஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே ஃப்ளட்டர் லேப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டைப் பண்ணதும் ஒரு யூஆர்எல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், flutlab.io அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த யூஆர்எலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த யூஆர்எல், இதுதான் ஆன்லைன் ஐடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளட்டர் ஆன்லைன் ஐடிஇ அப்படின்னு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேஸ் ஃபார் டு கிரியேட், டீபக் அண்ட் பில்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்ட். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது ஜாவா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. ஐஓஎஸ்க்கு வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தனித்தனியாக கோடிங் எழுதாமல் ஒரே கோடிங் எழுதுமோ அதே சேம் கோடை வந்து ஆண்ட்ராய்டுக்கும் ப்ளஸ் வந்து ஐஓஎஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது வந்து மினிமம் 2GB ரேம் இருந்த லேப்டாப் ஓகே, அப்புறம் வந்து நெட்ஒர்க் வந்து ஓகே, அண்ட் வந்து ஃபைனலாக ஒரு ஜிமெயில் ஐடி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சைன்இன் பண்ணி உள்ளே போகலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ரைட் சைடில் வந்து சைன்இன் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டில் எதுனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைன்இன் கொடுத்துக்கலாம். ஸோ சைன்இன் கிளிக் பண்ணாலும் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். ஸ்பேஸ் வந்துருக்கும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அண்ட் வந்து மேக்ஸிமம் 2 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 250 MB கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரீயும் இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ரீமியம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீ அந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரீமியம் யூஸ் பண்ணி கூட ஆப் பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே அவங்க வந்து கஸ்டமைஸாக நிறைய ஆப் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்டு, அதுக்கப்புறம் கிளிக் கவுண்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி அண்ட் வந்து பிளாக்ஸி அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கொடுத்து ஒரு ஆப்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ஆப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராஜெக்டோடைய நேம் கேட்காங்க, நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். கிரியேட் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கான ஆப் வந்து கிரியேட் ஆகிரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ கிரியேட் பண்ணோம் அண்ட் எப்போ எடிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டேட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் இருக்கிற ஸ்பேஸ்க்கு உள்ளே போகும். இதுதான் வந்து நம்ம கோடிங்கான ஸ்பேஸ். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கோடிங் வந்து சேஞ்சஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி செக் பண்ண போகிறோம். அண்ட் வந்து ரன் பண்ண அவுட்புட் வந்து எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எமுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வெப்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எமுலேட்டர் வந்து ஷோ ஆகும். எமுலேட்டர்னா என்னன்னா உங்கள் மொபைல் ஃபோன் மாதிரியே ஒரு ஃபோன் வந்து ஷோ ஆகும். அதில் நீங்கள் பண்ணுற ஆப்ஸோட சேஞ்சஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கான எமுலேட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம ஆப் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் பில்ட் ஆகிட்டு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எமுலேட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம ஆப் வந்து பில்ட் ஆகி நமக்கு ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் போர்டு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு டீபக் ஷோ செக்டு போர்டு பேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேனர் நமக்கு ஷோ ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு வந்து நமக்கு ஷோ ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து நமக்கு இந்த கலரில் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ளூ கலர். இதை ரெட் அப்படின்னு நம்ம சேஞ்சஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போ இமீடியட்டாக நமக்கு வந்து இந்த ப்ளூக்கு பதிலாக ரெட் கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நம்ம ரெட்டுன்னு மாற்றி கண்ட்ரோல் எஸ் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஈஸியாக ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அண்ட் இப்போ இந்த பேனர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த மெட்டீரியல் ஆப்பில் டீபக் ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது டீபக் ஷோ செக்டு மோட் பேனர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் டி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு எல்லா அட்ரிபியூட்டும் ஷோ ஆகும். நம்ம ஜஸ்ட் சூஸ் பண்ணி ஃபால்ஸ் அப்படின்னு மட்டும் அந்த ஆப்ஷன் மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். அண்ட் அகெயின் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து இமீடியட்டாக ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக ஃபாஸ்ட்டாக ரிஃப்ளெக்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் சிண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஆப் பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் பாரில் டைட்டில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ சீரியஸில் என்ன பார்த்துருக்கோம், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஆன்லைன் ஐடிஇ யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன தேவைப்படுது, அதை எப்படி லாகின் பண்ணலாம், அண்ட் அதில் எப்படி வந்து சேஞ்சஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி இந்த கோடெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளால் புதுசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் சீரியஸ் வந்து கன்டினியூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.